அதனால பயபக்தியோடு கடவுளுக்கு பயந்து வாழுங்க. துணிகரமா மிருகத்தோடு உணர்வு கொள்ளும்போது திரும்பி திரும்பி சொல்ற ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூமியிலே பெரிய சாபம், நித்தியத்தில் நமக்கு நித்திய தண்டனை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் பயம்படுத்தணும்னு நினைக்காதீங்க. இந்த பூமியில பாருங்க போய் ஒரு கொலை பண்ணிடுங்க, கவர்மெண்ட் உங்களை விட்டுருமா ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும். இந்த பூமியிலே இந்த பூமியில அதாவது குறைவுள்ள மனிதரே குறைவுள்ள ஒரு மனிதரே இந்த தண்டனை கொடுக்கும்போது, நம்முடைய தேவன் பிதாவாகிய தேவன் வந்து அவர் பர்ஃபெக்ஷன், அவர் வந்து கரெக்டான சட்டத்திட்டங்கள் அவர் சொன்ன சட்டத்திட்டங்கள் வந்து மேன்மையான சட்டத்திட்டங்கள். அது இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கை முடியறது கிடையாது. நித்தியத்துல போய் அங்கேயே நம்ம சதா காலங்கள் தெய்வ ராஜ்யங்கள் இருக்குது, ஆளுகைகள் இருக்குது. ஏன்னா வசனங்கள் தெளிவா இருக்குது. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்யும், சதா காலங்களில் ஆளுகை செய்வதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால கடவுளுடைய நியமங்கள், கடவுளுடைய கட்டளைகளுக்கு நம்ம உட்பட்டு நடக்கும்போது தான் நமக்கு சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, பர்வத்தின் நிம்மதி, இந்த பூமி நிம்மதி ஃப்ரெண்ட்ஸ். அவர் சட்டத்திட்டங்கள் மீறி நடக்கும்போது அது பெரிய ஆபத்து ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாதனை அவர் பிதாவாகிய தேவன், அவர் பாருங்க, அவர் ஒப்பற்றவர், அவர் நிகரற்றவர். 5 பேர் மேய்க்கிறதுக்கு நம்மளால முடியல. அவர் சர்வ சிருஷ்டி, எவ்வளோ காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், நிறைய வீடியோ போட்டு அவர் சகல வல்லமையுள்ளவர், அவ்வளோ அவர் நடத்துறாரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் சர்வ ஞானி, அவர் பிதாவாகிய ஒளியா இருக்கிறார். அவர் யாரும் பார்க்க முடியாது, மனுஷனால் கண்டிராதவர், காணக்கூடாதவராக இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். பிதாவாகிய தேவன் அவன் சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறார்னா அந்த சட்டத்திட்ட நம்ம கீழ்ப்படிந்து பயந்து நடுங்கி கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். மீறி என்னை யாரு கேட்கறது? என் உடல், என் சொந்தம், என் உடல், நான் யாரு எப்படி வேணா பண்ணுவேன், அதெல்லாம் யாரும் கேட்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஆபத்து ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. தயவுசெய்து நம்ம கடவுள் பயந்து வாழணும். மிருகத்தோடு உடல் உறவு செய்கிற ஒவ்வொரு சகோதரிகள், பிள்ளைகள் யாரும் அப்படி நம்ம உடல் செய்யக்கூடாது. அது பெரிய ஆபத்து. அந்த பாவம் செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு காஷன் எடுங்க. அதனால அப்பேற்பட்ட காம உணர்ச்சி அதிகமாகும் போது ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க. காம உணர்வு குறையறதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் வந்துச்சு, ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இல்லை. அப்பேற்பட்ட நண்பர்களோடு பழகாதீங்க, அப்பேற்பட்ட ஆலோசனை கேட்காதீங்க, செக்ஸ் படம் பார்க்காதீங்க. இதுமாரி விலங்குகளோடு உடலுறவு செய்கிற அப்படிப்பட்ட செக்ஸ் வீடியோக்கள் இருக்குது, மிருகத்தோடு உடல் செய்கிற வீடியோக்கள் இருக்குது. அப்படிப்பட்ட வீடியோக்களை பார்க்காதீங்க. அதை பார்க்கும்போது நமக்கும் அந்த எண்ணம் அது தோணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதை பார்க்காதீங்க. வாழைப்பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருங்க. வாழைப்பிள்ளைகள் இதுதான் உங்களுக்கு பேஸ்மெண்ட். இந்த பேஸ்மெண்ட்டில் நம்ம அநேக மாம்சங்கள் வரும்போது அதை அடக்கி நம்ம ஆடு செய்யும்போது இந்த பூமியில ஆஸ்வதமாக இருப்போம். அநேகருக்கு